அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அதிகாலை நேரத்தில் தினந்தோறும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கங்களை சொல்லி வருகின்றோம். மார்க்கத்தின்படி சரியான முறையில் செயல்படுவதற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு மக்களுக்கு வழிகாட்டுகின்றோம். எடுத்துரைப்பதுதான் நம்முடைய பணி. அல்லாஹுதான் மக்களுக்கு நேரான வழியை, சரியான பாதையை காண்பிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். தினந்தோறும் அதிகாலையில் பார்க்கலாம். அல்லாஹ் போதுமானவன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ உழு செய்வது இருக்கிறதே, உழு செய்வது தான் ஏற்கனவே சென்ற பயானில் கூட நாம் சொன்னோம். உழு செய்வது உழு செய்தால்தான் சில வணக்க வழிபாடுகளுக்குள்ளேயே என்ட்ராக முடியும். உதாரணமாக தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகள், குர்ஆனை தொடுதல் போன்ற வணக்க வழிபாடு, இவைகளுக்கெல்லாம் உழு செய்ய வேண்டும். காபத்துல்லாவை தவாப் செய்வது, இவைகளுக்கெல்லாம் உழு செய்ய வேண்டும். அப்போ உழு எந்த அளவுக்கு சரியாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு அதனுடைய நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் அபரிமிதமாக காணப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறி காட்டுவார்கள், தப்லுல் ஹில்யத்து மினல் முஃமினி ஹைது யப்லுல் உலு. உழுவுடைய தண்ணீர் எங்கெங்கெல்லாம் சென்றடையுமோ, இப்போ உழு செய்யும்போது முகத்தில் தண்ணி படும், கையில் தண்ணி படும், காலில் தண்ணி படுமா இல்லையா? அந்த உழுவுடைய தண்ணீர் எங்கெங்கெல்லாம் சென்றடையுமோ மூமினுக்கு, அங்கெல்லாம் நாளை மறுமை நாளில் அவனுக்கு அணிகலன்கள், அவனுக்கு நகைகளை அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு வழங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்தில் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ உழுவுடைய உறுப்புகளின் மீது கியாமத் நாளில் அணிகலன்களை அணிவிக்கப்படும் என்பது இந்த ஹதீஸுகள் மூலம் இந்த ஹதீஸின் மூலம் தெரியும். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்ன உம்மத்தி யத்தூன யௌமல் கியாமத்தி உர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உலுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உழு நாளை மறுமை நாளில் என்னுடைய சமூகத்தார்கள், என்னுடைய சமுதாயத்தார் உழுவுடைய அடையாளங்களால், இப்போ உழு செய்த அடையாளம் இருக்குமா இல்லையா? முகத்தில் தண்ணி பட்டிருக்கும், கையில் தண்ணி பட்டிருக்கும், காலில் தண்ணி பட்டிருக்கும். உழு செய்யும்போது அந்த உழுவுடைய அடையாளங்களால் அவங்களுடைய நெற்றி வெண்மையானவர்களாக இருப்பார்கள், அவங்களுடைய கைகால்கள் வெண்மையானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் இன்னும் வெண்மை கிடைக்க வேண்டுமோ அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக கையை முழங்கை வரைக்கும் கழுவுறது அப்படின்னு சொன்னால், முழங்கைக்கு நல்லா மேலே வரைக்கும் கழுவணும்னு சொல்லி சொன்னால் அப்போ அது வரைக்கும் வெண்மை கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா புரிய வைப்பாங்க. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் உழு செய்கிறான், அந்த உழுவையும் அழகான முறையில் செய்கிறான். அழகான முறையில் செய்வதுன்னு சொன்னால் பரிபூர்ணமாக எப்படி உழுச்சின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த முறைப்படி செய்வது. அதாவது கைகளை 3 தடவை அழகாக கழுவுவது, வாய்க்கு தண்ணீர், அதாவது வாயு கொப்பளிப்பது, 3 தடவை வாயு கொப்பளிப்பது, வாயு கொப்பளிக்கும் போது மிஸ்வாக்கு செய்வது, நாசிக்கு தண்ணீர், மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, முகத்தை கழுவும் போது அதாவது நெற்றியினுடைய முடிமுளைக்கும் இடத்தில் இருந்து தாவாங்கொட்டையின் கீழ் வரை நல்லா முகத்தை நல்லா கவர் பண்ணி கழுவுறது. அதே மாதிரி 2 கரங்களையும் கழுவும் போது நல்லா முழங்கை மொழிக்கு மேலே வரைக்கும் நல்லா கழுவுறது. அதே மாதிரி தலைக்கு மசாஜ் செய்யும்போது முழுவதுமாக மசாஜ் செய்வது. அதாவது இமாம்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கு. அதாவது தலைக்கு 4ல் 1 பங்கு மசாஜ் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. தலைக்கு 4ல் 1 பங்குன்னு சொன்னா ஓரளவுக்கு தலையை ஒரு தலையை 4 பகுதியாக பிரிச்சோம்னா அதில் 4ல் 1 பகுதி அளவுக்கு மசாஜ் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி போன்றவர்கள் சும்மா ஒரு 3 முடி அளவுக்கு பட்டா கூட போதும் அப்படின்னு, சும்மா லேசா அந்த முடியை தொட்டா கூட போதும், மசாஜ் செஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் சொல்றாங்க. ஆனால் முழுவதுமாக மசாஜ் செய்யறது அது ரொம்ப ரொம்ப நல்ல நிறைவான தன்மை. எப்படி மசாஜ்னா ஃபுல்லாக தலையை ஃபுல்லாக அடைய வளைஞ்சு கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் காது கொண்டு அப்படி, அதாவது மசாஜுடைய சரியான முறையில் மசாஜ் செய்யறது. அப்படி ஒருத்தர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் உழு செய்கின்றான், அந்த உழுவையும் அழகான முறையில் செய்கின்றான், செஞ்சுட்டு எழுந்து நின்று 2 ரக்காத் உள்ளத்தாலும் உள்ளத்தினாலும் முகத்தினாலும் முன்னோக்கியவனாக 2 ரக்காத் ஒரு முஸ்லிம் தொழுதான் என்றால் அவனுக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹதீஸில் ரசூல்லா சொல்லுவாங்க, யார் ஒருத்தன் உழு செய்து அந்த உழுவை அழகான முறையில் செய்தானோ அவனுடைய உடம்பு வழியாக அவனுடைய பாவங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் அப்படிம்பாங்க. அவன் செய்த இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள்லாம் வெளியேறி, எந்த அளவுக்குன்னு கேட்டால் அவனுடைய நகத்திற்கு கீழிருந்து வெளியாகின்ற வரைக்கும் அவனுடைய பாவங்கள் எல்லாரும் எல்லாம் வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் உழு செய்தான் என்றால் அவனுடைய காது வழியாக, அவனுடைய கண் வழியாக, அவனுடைய கரங்கள், அவனுடைய கால்கள் வழியாக பாவங்கள்லாம் வெளியேறிடுவான். அப்போ இன்னொரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அதாவது யார் ஒருவன் உழு செய்துவிட்டு சரியான முறையில், அதாவது பரிபூர்ணமான முறையில் உழு செய்துவிட்டு பிறகு ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருவாங்க, கலிமாவை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது ரெண்டாம் கலிமா தான். அதாவது கலிமா படித்தவங்க, 5 கலிமா படித்தவங்களுக்கு இந்த 2வது கலிமா அழகா தெரியும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர உண்மையான நாயன் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. திட்டமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த வாசகத்தை உழு செஞ்சு முடிச்ச பின்னாடி ஓதணும். அதான் இப்போ ஓதணும்னு சொல்லி சொன்னா, அதான் பாருங்க, நல்லா இந்த வாசகத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதாவது தெரியாதவங்க இது கலிமா தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படிங்கிற இந்த கலிமாவை யார் உழு செய்து முடித்தபின் ஓதுகின்றானோ ஃபுத்திஹத் லஹு அபுவாபுல் ஜன்னத்தி ஸமானியா, 8 சூனத்தினுடைய 8 வாயில்களும் அவனுக்காக வேண்டி திறக்கப்படும். அவன் விரும்பிய வாயில் வழியாக உள்ளே நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ உழுவை பரிபூர்ணமான முறையில் செய்து உழுவின் மூலம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆக்கங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.